ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நைட்டு தூங்குறதுக்கு முன்னே இதை செஞ்சுட்டு படுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையை தீர்ந்துடுங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு ஒரு 5 பல்லு பூண்டு தாங்க எடுத்து வச்சிருக்கிறேன். இது பெரிய பெரிய பரிசு இருக்கு. இது தோல் ஒன்றும் உரிக்க வேண்டாம், அப்படியே ஒரு இடைகள் எடுத்து நம்ம இடிச்சுக்கலாங்க. அதிகம் நைஸாக வேண்டாம், நம்ம ஒன்று மாதிரி இடிச்சு எடுத்தால் போதுங்க. இந்த நிதானத்துக்கு போதும். இனி இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை தூக்கி அப்படியே அடுப்பு மேலே வச்சு விடுங்க. இது ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சு வந்துடுங்க. இனி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு நம்ம வடி போட்டு எடுத்துக்கலாம். வடி போட்டு எடுத்துட்டு இது கூட நாங்கள் வினிகர் தாங்க 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இனி இதை பகுதி வேற ஒரு கிளாஸ்க்கு நான் மாற்றிக்கிறேங்க. இது சூடாக இருக்கும்போது தான் செய்யணும். பாதி எடுத்துட்டு சிங்கில் தாங்க ஊற்ற போகிறோம். ஏன்னு சொன்னால் கரப்பாம்பூச்சி அதிகமாக ட்ரைனேஜ் வழியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வராது. சூடாக இருக்கும் போதும் இதை ஊற்றி பாருங்கள். இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காதுங்க. பூண்டு வாசனை அவ்வளோ நெடியாக இருக்கும். பக்கம் திரும்பி பார்க்காது. இனி அடுத்து பாதி உள்ளதை ஸ்ப்ரே பாட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி பாட்டில் ஹேண்ட் வாஷ்க்கெல்லாம் கிடைக்கும், சானிடைசரில் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்சா எடுத்து வச்சுக்கோங்க. இனி இருக்கிறதுல கொஞ்சமாக நான் காப்பி பொடி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம காட்டன் துணி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அது கூட பின்ன டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் துணி கொஞ்சமாக இருக்கிறதுனால பேப்பரும் கூட எடுத்துக்கிறேங்க. இது நல்லா சின்ன பீஸாக பண்ணி நம்ம தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் ஊற விடலாங்க. அந்த பூண்டு வாசனை நல்லா அந்த நெடியில் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த துணி. பின்ன தண்ணி லைட்டாக பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம எங்கெங்கே அதிகமாக பொருள் வைக்கிற இடத்துங்களோ, இந்த டோரு, ஜன்னல், இந்த சைடுங்களில், கபோர்டுங்களில் இது அதிகமாக வருங்க. அந்த மாதிரி இடத்துங்களில் நீங்கள் ஒன்று ஒன்று வச்சு விடுங்க. இந்த நெடுக்கி அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காதுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். இது நீங்கள் செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதுங்க. அதிக நேரம் எடுக்காது. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னே இதை வச்சுட்டு பாருங்கள். இது நம்ம குழந்தைங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லைங்க. அதனால் பயப்படாதீங்க, நம்ம தைரியமாக வைக்கலாம். இது ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் ஜன்னல் சைடெல்லாம் கொசு கூட வராதுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் கொடுங்க. மழைக்காலன்றதுனால கொசு தொல்லையும் தீரும். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு